பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே, அற்ப விசுவாசிகளே, நீ ஏன் நாளைக்காய் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற? காகங்களை பார், புல்லை பார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த புல்லை பாரு. காலையில தோன்றி மாலையில மறைகிற அந்த புல்லுக்கே நான் இவ்வளவு உடுத்துவிப்பேன் அப்படின்னா, சொந்த இரத்தத்தினால் என்னுடைய பிள்ளையாய் உன்னை நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். உன்னை நான் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை எப்படி நான் போஷிக்காம விடுவேன்? உன்னை எப்படி நான் உடுத்துவிக்காமல் விடுவேன்? பிரைஸ் காட். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம். பிரைஸ் காட். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து அநேக கேள்விகள் வரலாம், அநேக யோசனைகள் வரலாம். உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். பிரைஸ் காட். நம்ம இவ்வளவு நாள் நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட நிச்சயத்தை காட்டிலும் இதுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா அந்த வார்த்தைக்கு முன்னே அதிக நிச்சயம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, நீங்கள் அழிந்து போகிற புல் அல்ல. பிரைஸ் காட். காணாமல் போகிற பறவை அல்ல, புகை அல்ல. ஒரு பறவையே கர்த்தர் இப்படி போஷிப்பார் அப்படின்னா, ஒரு காட்டு புஷ்பத்தை கர்த்தர் இப்படி உடுத்துவிப்பார் அப்படின்னா, அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிற உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் விட்டு விடுவாரா? ஆண்டவர் எப்படியோ போகட்டும் அப்படின்னு விட்டுருவாரா? இல்ல. பைபிள் வாசிக்கிறோம், உன்னை என் உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு பென்சில்ட்ட எரிஞ்சு எழுதி வரையல, ஒரு பெண்ணில் எழுதி வரையல, ஒரு போட்டோ எடுத்து அவருடைய உள்ளம் கையில வரையல. ஏன்னா இதெல்லாம் தண்ணி பட்டா அல்லது நாட்கள் செல்ல செல்ல அது காணாமல் போய்விடும். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், உன்னை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். பிரைஸ் காட். ஏன் கவலைப்படுற? ஏன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிற? நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் அற்ப விசுவாசத்தோடு அவிசுவாசத்தோடு நீ என்னை நோக்கி பார்க்கிறாய்? வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை இப்படித்தான் நான் யோசிக்கிறேன். ஒரு புல்லுக்கே நான் இப்படி செய்யறேனே, ஒரு காட்டு புஷ்பத்துக்கே நான் இப்படி செய்யறேனே, ஆகாயத்துக்கு பறவைக்கே நான் இப்படி செய்கிறேனே, அதை காட்டிலும் விசேஷித்தமானவன் அல்லவா? அதை காட்டிலும் விசேஷமானவன் நீ அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி விட்டுருவேன்? அதிக நிச்சயம் நான் உன்னை உடுத்து வைப்பேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், உங்க பிள்ளைகளை கர்த்தர் உடுத்து வைக்க போகிறார். பிரைஸ் காட். உங்க வாழ்க்கை ஆண்டவர் உடுத்து வைக்க போகிறார், போஷிக்க போகிறார், நிறைவாய் நடத்த போகிறார், அழகாய் நடத்த போகிறார். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிரைஸ் காட். அழகாய் நடத்துவார். காட்டு புஷ்பத்தை அழகா உடுத்து வைக்கிறார்னா உங்களை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? இல்ல. ஒருவேளை இன்னைக்கு தோற்று போனது போல தோணலாம், இன்னைக்கு எல்லா பக்கம் அடைஞ்சிருக்கிறது போல இருக்கலாம், எந்த உதவியுமே இல்லையே, எந்த மாற்றமும் என் லைஃப்ல நடக்கல, எந்த ஒரு மேன்மையும் என் கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துவது அதிக நிச்சயம். பிரைஸ் காட். நம்புங்கள், கர்த்தர் உங்களை உடுத்து வைப்பார். பிரைஸ் காட். நீங்கள் புல்லை காட்டிலும் புஷ்பத்தை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்களாய் இருக்கிறபடினால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வரட்டும். இது அப்பா எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நானும் என் குடும்பமும் பிடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவர் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம்.
இன்னைக்கு ஒருவேளை கீழே இருக்கலாம், ஆனா கர்த்தர் எங்களை நிச்சயமாய் உடுத்துவிப்பார். Praise God, hallelujah. இன்னைக்கு என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சோத்திரம் சாதாரண நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய எதிர்காலமும் இன்னைக்கு சாதாரணமாய் தோன்றலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் என் கையின் பிரயாசத்தையும் அவர் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து யோசிக்காதீங்க. காட்டு புஷ்பத்தை உடுத்துவிப்பதை பார்க்கிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் எங்கள் எல்லையை கட்டுவார். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். யார் டிஸ்கரேஜா பேசினாலும் நம்பாதீங்க. எந்த உறவினர்கள், வெளியாட்கள் யார் உங்களை அவிசுவாசமா அற்ப விசுவாசமா பேசினா நம்பாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் எங்களை நடத்துவது, போஷிப்பது, உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். நிச்சயம், நிச்சயம். அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறேன், ஜகத்துக்காய் வருகிறேன்ப்பா. உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னீரேப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உடுத்துவிப்பீராக. அவருடைய எல்லையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. அவருடைய குடும்பத்தினுடைய சிறையிருப்பு மாறி மறுபடியும் ஆண்டவரே சீயோனை போல் அவர்கள் கட்டப்படுவார்களாக. கர்த்தர் அவர்களை நிச்சயமாய், அதிக நிச்சயமாய் உடுத்துவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.